சத்குருனாலே அங்கே மழை நிச்சயமா இருக்கும். இது என்னமோ நாங்கள் பார்க்காத இது கிடையாது. அந்த ஆடி மாத காற்று சுற்றி சுற்றி அடிக்கும். ஹோல்னஸ் நடந்துட்டு இருக்கு. ராத்திரி ஒரு 2:30 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். வெளில வந்து பார்த்தா எங்கள் குடிசையே அப்படியே சுற்றி ஆடின்னு இருக்கு. உள்ள 48 பேர் சௌரியமாக தூங்கின்னு இருக்கா, உலகமே தெரியாமல். சத்குரு ஒரு ஸ்டே ஒயரை பிடிச்சி அப்படியே பிடிச்சின்னு இருக்காரு அங்கே. நான் ஓடி போய் அவர் பிடிக்கிறாரு, அவர் கை கொடுக்கலான்னு நான் பிடிச்சா என்னால் அதை பிடிக்க கூட முடியல. அவ்வளோ ஆடுறது. வாட் சத்குரு செட் அந்த நெக்ஸ்ட் டே இஸ் உள்ள 48 பேருக்கும் உயிரே இந்த கனமான மீசக்கார் வந்து எதுக்கு இங்க வந்தாரு? ஈஷாவோட முதல் ரூல் இப்போ என்ன தெரியுமா? எங்கேயுமே பூட்டு கிடையாது. கதவு ஒரு விசிட்டர்ஸ் ரூம்னு போட்டு யார் வேணா வந்து அங்கே உட்காரலாம். பார்த்தா நேரம் அங்கே அந்த ரூம்ல உட்கார வச்சா அப்போ எதிர அங்கே ஆல்பம் வந்து இந்த ஆல்பம் நான் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஸோ அந்த ஆல்பத்தில் அந்த சத்குருவோட அந்த பர்த்டே ஃபோட்டோஸில் அந்த ஹோல்னஸ்ல அந்த நாங்கள் கிட்டி போட்டது அன்னைக்கு மகாசமர் பார்த்துட்டு இதில் சில ஃபோட்டோ நான் எடுத்துக்கலாம். I never knew that he is going to use it like this. அதுக்கு ப்ரூஃபாக என்ன பண்ணா என்னோட ஃபோட்டோவை போட்டுட்டு இதை பாருங்க, ஆடை அரைகுறை ஆடையுடன் ஆடும். அவங்க தான் நமக்கு பப்ளிசிட்டி கொடுத்தாங்க. நம்ம காசு செலவழிச்சு இவ்வளோ பப்ளிசிட்டி எல்லாம் நம்ம சத்குரு அவங்க தான். இட் வாஸ் அ நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நோ டவுட் அபவுட் இட். கொஞ்ச நாளைக்கு நிறைய பேர் ஈஷா கிளாஸ்க்கு வரது கூட கொஞ்சம் பயந்தாங்க. தமிழ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கெஞ்சற மாதிரி ஒரு தமிழ் இருக்கும். அது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும். வேற கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கலந்து இருக்கும். அதுல இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் கேட்பாரு, யாருமே தெரியாது. குழிப்பா என்னப்பா தமிழுங்கிறீங்க, வார்த்தை கேட்டா சொல்ல மாட்டேறீங்க. வேற இது எங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் ஒண்ணுமே தெரியாது. சத்குரு கூப்பிட்டார், வந்துருக்கும் 1 வீக், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதோட சான்ஸ் என்ன கிடைக்கும்? முதல்ல இங்கேருந்து பெங்களூர் போய் இறங்கியாச்சு. காலங்காத்தால 6 மணிக்கு ஒரு பழைய இந்த ட்ராக் இருந்தது, மீட்டர் கேஜ் ட்ராக், விச் வாஸ் அபேண்டன்ட் அட் தட் டைம். ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர். அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே ஒன்லி யூ ஹேவ் டனல்ஸ் விட்டாச்சுன்னா பிரிட்ஜ். டோன்ட் பிலீவ் அஸ், டோன்ட் டிஸ்பிலீவ் அஸ். தெர் இஸ் எ பாசிபிலிட்டி. குரு வருவாரா பாரு. என் வாழ்க்கையில வந்த மிஸ் பண்ணாத. யாரோ சொன்னா இதெல்லாம் வராதுன்னு பாசிபிலிட்டியே க்ளோஸ் பண்ணாத. ரமணர் இருந்தபோது எத்தனை பேர் அவர் உபயோகப்படுத்திண்டா? இப்ப நம்ம எதிர ஒருத்தர் இருக்க, உபயோகப்படுத்திக்கோ. நம்பாத, நம்பினா மோசம் போயிடுவ. நம்பாம இருந்தால்னாக்கா யூ வில் மிஸ் எ குட் சான்ஸ். டோன்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அக்செப்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவுதான் கோல். டையிங் டிக்ளரேஷன் சொல்லுவா இல்லையா? எங்களோட 9-8 வகுத்தா எங்களுக்கு 9-8 முடிஞ்சு போயாச்சு, 10வது 8ல இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல் அவர் டையிங் டிக்ளரேஷன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். இன்னைக்கு சத்குரு இருக்காரு, எத்தனை வருஷம் கூட இருப்பாரோ தெரியாது. அதுக்குள்ள மேக் யூஸ் ஆஃப் ஹிம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா. இந்த டைம் மறுபடியும் ஹரி அண்ணா வந்திருக்காங்க. திஸ் இஸ் சீசன் 2. இன்னும் அண்ணா நம்ம கூட ஷேர் பண்ணாத விஷயம் நிறைய இருக்குது. அவருடைய பாவஸ்பந்தனா எக்ஸ்பீரியன்ஸ், ஹோல்னஸ்ல நடந்தது, சத்குருவோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லி நிறைய அண்ணா நம்ம கூட ஷேர் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த இன்டர்வியூ. நமஸ்காரம். திரும்ப எங்களோட ஜாயின் பண்ணதுல ரொம்ப 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 சந்தோஷம். டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் சீசன்ல நீங்க ஷேர் பண்ண விஷயம் பல பேரால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. காமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து பாக்குறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. எஸ்பெஷலி சத்குரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க எப்படி சென்னை ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க, குன்னூர் ப்ரோக்ராம், உங்களுடைய லைஃப் ஜேர்னி, என்ன சொல்றதுன்னு தெரியல. நிஜமாவே வார்த்தையே இல்லை. எந்த மாதிரி ஒரு ஒரு தாக்கம் எனக்குள்ளேயும் சரி, மற்ற ஆடியன்ஸ்குள்ளேயும் இதை பார்த்து அத்தனை பேருக்குள்ளயுமே ரொம்ப பெரிய ஒரு அனுபவம் உண்மையாவே. அடுத்து நாங்க மறுபடியும் நீங்க வாங்க, உங்ககிட்ட இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னப்போ நீங்க ஓடி வந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபார் தி ஆடியன்ஸ், இன்கேஸ் அண்ணா யாருன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க சீசன் 1 பார்க்கலன்னு அர்த்தம். ஃபார் த பீப்புள் ஹூ டிட் நாட் வாட்ச், அண்ணா 1993ல கிளாஸ் பண்ணாங்க நம்ம ஆஷ்ரம்ல. 94ல நடந்த முதல் ப்ரோக்ராம் 90 நாள். அதுல அண்ணாவும் ஒருத்தவங்களா இருந்தாங்க. பல வகைகள்ல அந்த 40-45 பேர் அந்த 90 நாள் நடந்த அந்த ப்ரோக்ராம் தான் இந்த ஆஷ்ரம் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு சாம்ராஜ்யமா உருவாக்குறதுக்கு அவங்க தான் விதைகள்னு சொல்லணும். ஸோ அண்ணா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் ஷேர் பண்ண போறாங்க. சொல்லுங்க, இப்போ ஹோல்னஸ்ல நீங்க விட்டு போன விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லுங்கண்ணா. ஹோல்னஸ்ல சத்குருனாலே அந்த ப்ரோக்ராம்னாலே அங்கே மழை நிச்சயமா இருக்கும். இது என்னமோ நாங்கள் பார்க்காத இது கிடையாது. சத்குருவோட மகா சத்சங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பா. 7,000-8,000 சேர் போட்டிருப்பான். ½ அன் அவர் முன்னாடி, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி
பேய் மழை பெய்யும். இது சென்னை, மதுரை. பாண்டிச்சேரி எங்க வேணாலும் பார்த்துருக்கலாம் அது. அந்த இடத்த பாவம் அந்த வாலண்டியர்ஸ்லாம் விழுந்து விழுந்து தொடச்சு கிடச்சு என்னமோ பண்ணுவா. அது கால் கீழ வைக்க முடியாத மாரி இருக்கும். எங்கேருந்தோ மண்ணெல்லாம் கொண்டாந்து கொட்டி அதுக்கு சத்குரு வந்து உட்காரும்போது அந்த இடத்துல மழை பெஞ்சிரும். சூடு கூட இருக்காது. அவ்வளோ கூலா இருக்கும். அவர் நடத்திட்டாரு. இது ஆசிரமத்திலயும் நெறைய பார்த்துருக்கலாம். இது எங்களுக்கு ஹோல்னஸ்ல உள்ள நுழையும்போதே ஊரோட வெள்ளம் தான். அதோட தான் நுழைஞ்சோம். அந்த ஆடி மாச காத்து சுத்தி சுத்தி அடிக்கும். ஒரு நாள் ராத்திரி ஹோல்னஸ் நடந்துட்டுருக்கு. ராத்திரி ஒரு 2:30, 3 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக பாத்ரூம் போணும்னா தள்ளி போனோம் கொஞ்சம் பிளாக். வெளில வந்து பார்த்தா சத்குரு வந்து எங்க குடிசையே அப்படியே சுத்தி ஆடின்னு இருக்கு. இந்த கைவல்ய குடிங்க பெரிய குடிசை தானே. அது அப்படியே தல விரிச்சு போட்டு ஆடுற மாரி ஆடின்னு இருக்கு. உள்ள 48 பேர் சௌரியமா தூங்கின்னு இருக்கா உலகமே தெரியாம. சத்குரு ஒரு ஸ்டே ஒயர புடிச்சு அப்படியே பிடிச்சுன்னு இருக்காரு அங்க. நானு ஓடி போய் அவர் பிடிக்கிறாரு. அவர் கை குடுக்கலான்னு நான் புடிச்சா என்னால அத பிடிக்க கூட முடியல. அவ்வளோ ஆடுறது. தி என்டையர் வெயிட் வந்து ஹி வாஸ் பேரிங் இன் ஹிஸ் ஹேண்ட். உடனே உள்ள ஓடியே போய் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ராஜா மாரி, கொஞ்சம் நல்லா வாட்டசாட்டமா தூக்குறவன்லாம் அடிச்சு எழுப்பின்னு வந்தோம். அவங்கலாம் வந்து கூட கீட பிடிச்சு எக்ஸ்ட்ரா கம்பி கொண்டு வந்து ஸ்டே ஒயருக்கெல்லாம் பில்டப் பண்ணி ஏதோ பண்ணாங்க. ஆனாலும் தட் வாட் வாட் சத்குரு செட் ஆன் த நெக்ஸ்ட் டே இஸ் உ உள்ள 48 பேருக்கும் உயிரே போற அளவுக்கு வெளியில குடிசை ஆடின்னு இருக்கு. ஆனா உலகமே தெரியாம 48 பேர் தூங்கியிருந்தாங்க. இதே வார்த்தைகள அவர் சொன்னார். அவ்ளோ கான்ஃபிடன்ஸ் அவர் மேல. உடனே மறுநாளைக்கு என் திருப்பூர் வாலண்டியர்ஸ். அவ எப்ப என்ன இந்த திருப்பூர், ஈரோடுலாம் அவ எப்படிதான் வருவாளோ தெரியாது. வந்தா ஒரு ஒரு போலுக்கும் 2 கிராஸ் கம்பு. இப்படி சப்போர்ட் கம்பு இந்த பக்கம் 1 அந்த மாரி குடுத்து, அந்த குடிசைய நிறுத்திட்டு போனா. அதனால தான் அந்த 90 நாள் ப்ரோகிராம் நடக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமும் கைவல்ய குட்டீர் வந்து ரொம்ப நாளைக்கு வி ஆர் யூசிங் ஃபார் பாஸ் அண்ட் அதர் ப்ரோகிராம்ஸ். அப்போ அந்த தரையே போடலையா அண்ணா? தரையா? இந்த 90 நாள்ல வந்து தரை தரையே என்ன இந்த சிமெண்ட் தரை அந்த என்ன மாதிரிலாம் என்ன எதுவுமே இல்லையா? பண்ணுவா? தரைன்னா எப்படின்னா, முதல்ல பூமிய ஓரளவு அடிச்சு தம்ஸ் கட்ட வச்சு லெவல் பண்ணியிருந்தா. ம். அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த சதுர கடப்பா கல்லு. ம். அத வரிசையா லே பண்ணியிருப்பா. கேப் இருக்கும். அது மேல தார்பாலினா? அது தார்பாலின் கிடையாது. கார்பெட். அது மேல கார்பெட் போட்டுப்பா, இல்ல கார்பெட் போட்டுப்பா. அவ வந்து ஒரு சமயத்துல ஒரு ப பிளாஸ்டிக் ஷீட் கொண்டு வந்திருந்தோம் சில பேர்லாம். அவசியம் தான். அது போட்டுக்கிறதுக்காக முதல்லயே கொண்டு வந்துரணும் அதெல்லாம். இப்ப ஒரு ஒருத்தரும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் 6x4 பிளஸ் ஒரு பெட். அத அப்படியே சுருட்டி வச்சுருவோம். அப்படியே கிளாஸ். அப்படி. அந்த மாரி தான் போயிருந்தது கிளாஸ். அண்ணா இந்த மாதிரி இந்த ஹோல்னஸ்ல நடந்த நிகழ்ச்சிகள், ஆம், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆ, ஒரு சில மீடியான்னு கூட உங்கள சொல்ல முடியாது. மஞ்ச பத்திரிக்கைன்னு வேணா சொல்லலாம். ரொம்ப உண்மையா திருச்சி எழுதின சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. ஐ நோ நீங்களும் அதுல ஆ, என்ன சொல்றது விக்டிம்ன்னு கூட சொல்லலாம். ம். ஆ, நம்ம பேசிட்டு இருந்தப்போ நீங்க இத பத்திலாம் சொன்னீங்க. அ எப்படி ஒரு மேகசின்ல உங்களோட கவர் உங்களோட ஃபோட்டோ வந்தது இது எல்லாமே. அத பத்தி ஷேர் பண்ணுங்களேன். அ நமக்கு ஈஷா ஆரம்பிச்சதுலேருந்தே நமக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகமா இருந்தாங்க. ஏன்னா அந்த கிளாஸ் அப்பலாம் சீக்ரெட்ஸ். இப்ப மாரி சத்குரு பேசினது எல்லாமே இட் இஸ் தேர் இன் த வீடியோ. அப்போ என்ன பேசுறான்னு தெரியாது. கிளாஸ்க்கு போறவளுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா, அவளும் அப்படி இருப்பாங்க. அவங்க ஆனந்தமா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலே தெரியுது வித்தியாசமா. ஆனா கிளாஸ்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்டா யாரும் சொல்ல மாட்டா. "நீ போ அப்பதான் உனக்கு தெரியுங்குவா." என்ன நடக்குது? தெரியாது. சத்குரு யாரு? தெரியாது. இவங்க போயிட்டு வந்தவங்க என்ன அவங்க ஏன் இப்படி ஆகா ஓஹோங்கிறாங்க? தெரியாது. இதெல்லாம் முதல்லேருந்தே இந்த பிரச்சனை சாதாரணமா வகுப்பு நடக்கும்போதே இருந்தது. ஈஷா யோகா வகுப்பு நடக்கும்போதே இதெல்லாம் இருந்தது. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கிடையாது. ஒரு இனிஷியலா பேம்ப்ளெட்ஸ் கிடையாது. ஒண்ணுமே அப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ மக்களுக்கு இது மேல ஒரு சந்தேகம். யார் அப்போ சத்குருவும் கூட சொல்ல மாட்டோம். முதல்லலாம் ஈஷா யோகா கிளாஸ் தான். சகசித் யோகா கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஈஷா யோகான்னு சொல்லிட்டு இருந்தோம். போனவங்கலாம் இப்படி எல்லாம் இத பத்தி ஆகா என்ன பண்றாங்க? சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. சொன்னாலே பிரச்சனை. சொல்ல மாட்டேங்கனாக்க இன்னும் அதிக பிரச்சனை ஆயிடுது. வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு. முதல்ல இதுவே அப்புறம் போனவங்கலாம் தே ஆல்வேஸ் ஒரு குரூப்பா என் மாசா ஒரு லீவ் போட்டு போயிடுவாங்க. சத்குரு இருந்தா போயிடுவாங்க. யாராலயும் டைஜஸ்ட் பண்ண முடியல. அது கொஞ்சம் இருந்தது. பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா, இங்க என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ தே அவங்களா கெஸ் பண்ணி சொல்றது தான். இப்போ யாரோ ஒரு எக்ஸ் வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லவன்னு சொல்லி பாருங்க. எத்தன பேர் அத படிப்பாங்க? எத்தன பேர் அத கேட்பாங்க? நோபடி வில் பாதர்.
இல்ல இவன் 100 பேரை ஏமாத்திட்டான், 10 பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான்னு போடுங்க. யூ வில் பிகம் எ ஹீரோ ஆஃப் த டே. 10,000 20,000 காப்பி, 30,000 காப்பி விக்கும். திஸ் இஸ் த இந்த மஞ்ச பத்திரிகையோட இதுதான். இப்பதான் கொஞ்சம் அவதூறு வழக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் அவதூறு வழக்கு வந்தோனே, அது இழுத்து அடிப்பாங்க ஒரு 4 வருஷத்துக்கு. அப்புறம் ஒரு நாள் கோர்ட்ல போய், "ஐயா தெரியாம பண்ணிட்டேன்யா, இனிமே பண்ண மாட்டேன்னு" கோர்ட் முன்னாடி ஒரு அஃபிடவிட் குடுத்துட்டு, கை தூக்கிட்டு கும்பிடு போட்டா, வார்ன் பண்றேன்னு சொல்லி விட்டுருவாங்க. இதுதான் நடைமுறை. இத வச்சே சில பேர் காசு பார்க்க ஆரம்பிச்சாங்க. நெறைய மஞ்ச பத்திரிகை. ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? நம்ம பாவஸ் வந்தனா போயிட்டு வந்தோம் இல்லையா? அதுல. அப்புறம் சமயமா. சமயமால நெறைய பேர் அந்த பாம்பு மாரி இதுவா இல்லையா? அதற்கு. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. இது பார்க்குறாங்க. இந்த மெசேஜ் மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. இத எடுத்துட்டு அவங்க முதல்ல போட்டது என்னன்னாக்க, இங்க வரவங்களுக்கெல்லாம் கஞ்சா கஞ்சா கலக்கி குடுத்துருவாங்க கஞ்சியில. அவங்க கஞ்சா அடிச்சுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்கு ப்ரூஃப் என்னன்னாக்க, இத பாருங்க வங்கி அதிகாரி ஃபோட்டோவே இதுக்கு சாட்சின்னு போட்டு என் ஃபோட்டோ போட்டு போட்டேன். ஈஷா மேல தான் ஃபுல்லா சத்குரு மேல தான் கச்சா மச்சான்னு என்னெல்லாமோ எழுதியிருந்தான். உங்க ஃபோட்டோ ஆமா, போட்டீங்க. என் ஃபோட்டோவும் போட்டான். அதுல நீங்க போட்டான். ப்ரோகிராம்ல அப்போ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. ஆமா. ம். ஒண்ணும் கிடையாது. பேசிக்கலி ப்ரோகிராம் ஃபோட்டோஸ். யாருக்கு தெரியும்? இவன் என்னமோ ஒளிஞ்சிருந்து நாங்கெல்லாம் ஆடும்போது ஃபோட்டோ எடுத்தா மாரி அவன் பிரசன்ட் பண்ணிட்டான். ம். ஹோல்னஸ் முடிஞ்சபோது நடந்துட்டு இருக்கும்போது, இந்த சத்குருவோட பர்த்டேல ஒரு முதல் பூ மலர்ந்தது சொன்னோம் இல்லையா? நிர்விக்வல் சமாதி ஒருவர் அடைந்தார். ஒரு பேரு சொல்லல நான். அவரோட சமாதி அடைந்த அந்த நாள்ல தான் சத்குருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிட் போட்டோம். நாங்க அந்த ஸ்கிட் பத்தி சொன்னேன்னா தெரியல. ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கிட்ல அவரோட பிறந்த நாள் ஆமா. அன்னைக்கு. பொறந்த நாளைக்கு ஒரு ட்ராமா. அதான் வெவ்வேற போஸ்ல இருக்கா மாரி, அதுல அந்த காலத்துலலாம் விச்சஸ்லாம் இருக்கா அவங்கலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முனிவர்கள், சீடர்கள்லாம் அவங்க கிட்ட குருகுல வாசம் 10, 12 வருஷம் பண்ணாங்க. இந்த மாரி நெறைய மீராபாய் அப்புறம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஈஷா வந்துடுச்சு. 15 நாள் வாங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்து யுஎஸ்லேருந்து கோட் சூட் போட்டுன்னு ஒரு 2 பேர் வந்து, இதெல்லாம் வேணாம் 15 நாள் நவ் ஈஷா ஹஸ் கம். டோன்ட் ஸ்ட்ரகிள் லைக் திஸ். ஒன்லி 15 டேஸ். அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஈஷா ஈஷா ஹஸ் கம் சொல்லிட்டு ஜாயிண்ட்டா டான்ஸ் ஆடுற மாரி பண்ணியிருந்தோம். ஒரு கேக் வெட்டியிருந்தோம் அதுல. அதுல தான் அந்த ஃபோட்டோல ஒன் பெர்சன் அட்டெயின்ட் நிர்விகல் சமாதி. சத்குரு எல்லாருக்கும் தலையில கை வச்சு ஆசீர்வாதம். ஸோ தட் டேஸ் ஃபோட்டோ வாஸ் சம்திங் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். எங்கள்ட்ட இருந்ததே 36 கிளிக் பண்றது. அதுல ஏற்கனவே போக ஒரு 18 கிளிப். ஸோ அந்த டேல நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து, அத ஒரு சின்ன ஆல்பம் மாரி போட்டு, அப்போ ஈஷால இந்த ட்ரையாங்குலர் பிளாக் அந்த சைடு கட்டிட்டேன். 2, 3 பக்கமும் கட்டியிருந்தேன். கட்ன அந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல ஒரு இது இருக்கும். என்னது ஒரு விசிட்டர்ஸ் ரூம்னு போட்டு யார் வேணா வந்து அங்க உட்காரலாம். அந்த இடத்துல போட்டு வச்சு அந்த ஒரு ஒரு 2 சேர் போட்டு ஒரு நடுவுல ஒரு டீபாய் போட்டு வச்சிருந்தது. ஈஷாவோட முதல் ரூல் அப்ப என்ன தெரியுமா? எங்கேயுமே பூட்டு கிடையாது கதவுக்கு. எங்கேயுமே பூட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ரூல் இட் வாஸ் லைக் தட் ரூல். நீங்க சொல்ற ஒரு மஞ்ச பத்திரிகை, அவரு கொஞ்சம் நல்ல கனமான ஒரு மீசை உள்ள ஒருத்தர் வந்தாரு. கனமான மீசை உள்ள ஒருத்தரா? ஆமா. ஓகே. வந்தாங்க அவங்க சந்தேகத்துல எல்லாம் ஈஷாலாம் பார்க்கணும் அப்படின்னு. தாராளமா பாருங்க. அப்ப யார் வந்தாலும் யாரையும் பார்க்கக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இருக்கிறதே ஒரு கைவல்ய குட்டியர் ஒரு ஒரு குடிசை. அங்க ஃப்ரண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பிளாக் 2 கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கட்டியிருந்தது. அ அதுல ஒரு ஒரு ரூம்ல தான் சத்குரு இருந்தார். இன்னொரு ரூம்லாம் அவ்வளோதான் இருந்தது இடமே மொத்தம். மத்த டாய்லெட் பிளாக் இருக்கும். அவ்வளோதான். ஸோ யார் வந்தாலும் பாருங்க. இல்ல யார் வந்தாலும் அப்ப அலோவ் பண்றோம். வி வர் இன்னசென்ட் ஆல்சோ அட் தட் டைம். வி வர் நாட் நோயிங் சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற அந்த ட்ரிக் எல்லாம் அப்போ தெரிஞ்சுக்கல. சத்குரு வாஸ் வெரி ஓப்பன். ஒரு மகன பார்க்கட்டுமான்ட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போனோம். காமிச்சோம். இந்த கனமான மீசைக்கார் வந்து எதுக்கு இங்க வந்தாரு? வந்தா இல்ல அவர வந்தா ஏதாவது கச்சாமுச்சான்னு எழுதுவாரு. எழுதிட்டு போட்டுமே என்ன இருக்கு நமக்கு? இல்ல மடியில கனம் இருந்தா தானே பயம் நமக்கு. ம். ஸோ வி ஜஸ்ட் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாருங்க. வந்தா குடிசையெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும்? பார்த்தா நேரா அங்க அந்த ரூம்ல உட்கார வச்சு அவளுக்கு ஏதோ ஒரு எலுமிச்சை ஜூஸோ ஏதோ ஒண்ணு யார் வந்தாலும் வி எக்ஸ்டெண்ட் தட் கார்ட்டஸி அண்ட் ஆல். அப்போ இதுல அங்க ஆல்பம் இந்த ஆல்பம் நான் பார்க்கலாமா? தாராளமா பாருங்க. ஸோ அந்த ஆல்பத்துல அந்த சத்குருவோட அந்த பர்த்டே ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அந்த ஹோல்னஸ்ல நடந்த அந்த எடுத்த அந்த ஃபோட்டோஸ். ஹோல்னஸ்ல அந்த நாங்க கிட்டு போட்டது அன்னைக்கு மகா சமாதி. இது எதுக்குன்னா, இது ரொம்ப முக்கியமான நாள் எங்களுக்கு. அன்னைக்கு ஒருத்தர் மகா சமாதி அப்படியா? அப்படின்னு பார்த்தாரு. பார்த்துட்டு இதுல சில ஃபோட்டோ நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டாரு. எங்க எங்க சொன்னோம், உங்களுக்கு
வெரி பர்ட்டிகுலர் எடுத்துக்கோங்க. எங்கள்ட்ட நெகட்டிவ் இருக்கு. இன்னொன்னு போட்டு அங்க வச்சுருவோம். எடுத்துட்டார். ஐ நெவர் நியூ தட் ஹி இஸ் கோயிங் டு யூஸ் இட் லைக் திஸ். உங்களோட ஃபோட்டோ அது. ஐ மீன் எம் நீங்க ஃபோட்டோ, இருந்த ஃபோட்டோ. எம் ஃபோட்டோ, ஃபியூ ஃபோட்டோஸ் தான் ரொம்பலாம் ஒண்ணும் இருக்காது. அதுல அவனுக்கு எது வேணுமோ அவன் எடுத்துன்ட்டான். ம். பத்திரிகையில எழுதும்போது அவன் என்ன எழுதிட்டான்னா, பாம்பு போல ஆடும் பெண்கள், கஞ்சா, அ இத வச்சுட்டு அவங்க கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஆஷ்ரமம் அப்படின்னு பிரசன்ட் பண்ணிட்டான். அதுக்கு ப்ரூஃபா என்ன பண்ணா, என்னோட ஃபோட்டோவ போட்டுட்டு, இத பாருங்க ஆடை அரைகுறை ஆடையுடன் அ ஆடும் அதிகாரின்னு போட்டு என் ஃபோட்டோ போட்டான். அப்போ இத போட்டுட்டு இதோட நிறுத்தல. அதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. இத அவங்களோட குரூப் எல்லா பத்திரிகை இருக்கு இல்லையா? மதர் மஞ்ச பத்திரிகைகள். இத பேஸ் பண்ணி அவங்கலாம் ஆர்டிக்கிள் எழுதினாங்க. அது மாத்திரம் இல்ல, இத பேஸ் பண்ணி சன் டிவில இத நியூஸாவே போட்டான். எங்க எங்க ஃபோட்டோவே காமிச்சான். ஸோ பொய் போலுமே பொய் போலுமே இதே பொய்யே வாழ்க்கையா வச்சு வியாபாரம் செய்கின்ற சிலர் இன்று வரை அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து ஈஷா வந்து கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்க. கொஞ்சம் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு அந்த கேஸ் முடிவாச்சு. முடிவாகும்போது அவர் மன்னிப்பு கேட்டதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் அந்த மஞ்ச பத்திரிகைக்காரர் மாத்திரம் ஈஷா மேல எந்த குற்றச்சாட்டும் எழுதினது கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, மத்த சகோதர பத்திரிகைன்னு அவங்க சொல்ற அதர் மஞ்ச பத்திரிகைகள்லாம் குற்றச்சாட்டு எழுதினா கூட, இவர் அதை மறுத்து அதுக்கு என்ன விஷயமோ எழுதுவார். ஒரு பத்திரிகையில இப்படி எழுதியிருந்தாங்க. ஈஷால இருக்க பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் சாப்பாடே சரியா போடுறதில்ல. அப்படின்னு ஒரு 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 குற்றச்சாட்டு. அதுக்கு இந்த மஞ்ச பத்திரிகை இந்த இவர் வந்து என்ன பண்ணாரு, இங்க வந்து நம்ம ராஜாவெல்லாம் யாரு ஃபோட்டோ அந்த மீசக்காரரா? அவர் வந்து ராஜாவெல்லாம் ஃபோட்டோ எடுத்து, இந்த ஆள பார்த்தா சாப்பிடாத ஆள் மாரியா இருக்காரு. 4 பங்கு சாப்பிட்ட ஆள் மாரி இருந்தாரு. ராஜா நல்ல வெல் வெல் பில்ட்டா இருப்பாரு அவரு. அந்த மாரி நெறைய பேர் இருந்தாங்க. அவங்கலாம் ஃபோட்டோலாம் போட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சாப்பாடே பார்த்தேன். சாப்பாடு வந்து ஈஷால நல்ல அருமையான சாப்பாடு போடுறாங்க. ஆனா 2 வேள தான் சாப்பாடு போடுறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெறைய விஷயத்த ஈஷாவ சப்போர்ட் பண்ணி எழுதிட்டு இருந்தார். அப்படியா? ஆமா. இன்னும் கேட்டா நம்ம ஸ்பந்தா ஹால்ல ஒரு பெரிய கல்லு கொண்டு வந்து வச்சோம் இல்லையா? அத வச்சுண்டு நெறைய கதை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க மலையெல்லாம் பேத்து கெடுத்துட்டாங்க. மலைய உடைச்சுட்டாங்க. அ பார இயற்கைய அழிக்கிறாங்கங்கிற மாரி எல்லாம். அது அப்போ இந்த பத்திரிகைக்காரர் தான் அத சப்போர்ட் பண்ணி, இல்ல இந்த மலை கல்லு இங்கேருந்து தான் எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கு முறையா பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இத கொண்டு வந்திருக்காங்க. வெறும் கல்ல தான் வச்சிருக்காங்க. இந்த இந்த கல்லு இந்த இடத்துல பெரிய காடோ, இடோ அந்த மாரிலாம் சப்போர்ட் பண்ணி நெறைய எழுதியிருக்காரு. எழுதலன்னு சொல்ல முடியாது. பழையெல்லாம் எடுத்து பார்த்தா, இன்னைக்கு இவரு எழுதுறதுக்கே நேர் ஆப்போசிட்டாவே நடுவுல ஒரு 10 வருஷம் எழுதியிருக்காரு. ம். அதுக்கப்புறம் திருப்பியும் அரசியல் காரணங்களாக இருக்கலாம். அல்லது வேற அ வியாபார நோக்குகளாக இருக்கலாம். திருப்பியும் பழையபடி ஈஷா பத்தி நெறைய கச்சா முச்சான்னு எழுத ஆரம்பிச்சுட்டாரு. இதுல இவங்க எல்லாருடைய இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இவங்க யார பத்தி எழுதுறாங்களோ, அவங்க சைட்ல என்ன நியாயம் இருக்குங்கிறத இவங்க கேட்கவே மாட்டாங்க. ஒன் சைடடாவே எழுதிட்டு போவாங்க. அப்புறம் கேள்விகள்லாம் இப்படிதான் இருக்கும். "கஞ்சா கலந்து தான் குடிக்கிறார்களா?" அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ 99% பீப்பிள் என்ன கஞ்சா தான் குடிக்கிறாங்கன்னு அவங்களா யூகிக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க லீகலா போனா நான் அப்படியெல்லாம் எழுதலையேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளையும் அவங்க தயாரா வச்சிருப்பாங்க. கேள்வியா கேட்டுடுவாங்க. மக்களோட மனசுல ஒரு சந்தேகத்த ஏற்படுத்தும். வச்சுடுவாங்க. இதுக்கு உதாரணம் என்னன்னாக்கா, குங்குமத்துல ஒரு இன்டர்வியூ வந்திருந்தது. விஜயக்கா சமாதியாகி ஒரு 6, 7 மாசம் கழிச்சு இட் பிகேம் எ இஷ்யூ. இத ஒருத்தர் எங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து, இந்த சாவுல மர்மம் இருக்குங்கிற மாரி எல்லாம் கொண்டு வந்து, ஒரு விதமான இன்கிரிமெண்ட் டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. ஆனா, அந்த ஃபைல குளோஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு. அப்புறம் தான் குளோஸ் பண்ணாங்க. அவங்க 2000 பேர்ட்ட சிபிசிஐடி ஆஃபீசர்ஸ் வந்து இங்க எல்லாம் விசாரிச்சாங்க. ஒண்ணும் எவரிபடி கேவ் எ பக்கா ரிப்போர்ட். அதனால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா, அவங்களுடைய எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா, சத்குருவ ஏர்போர்ட்ல ஒரு இன்டர்வியூ எடுக்குறாங்க. குங்குமத்துல. சூப்பர் இன்டர்வியூ. படிச்சேல்னாக்க, அந்த மாரி இன்டர்வியூ வந்து இப்ப கூட கிடைக்காது. கிடைச்சா கூட திருப்பி நம்ம ரீபப்ளிஷே பண்ணலாம். அந்த மாதிரியான இன்டர்வியூ. கொஸ்டின் ஆன்சர்ஸ். எவ்ரி கொஸ்டின் வில் பி வொண்டர்ஃபுல் கொஸ்டின்ஸ், வொண்டர்ஃபுல் ஆன்சர்ஸ். ஹெட்டிங் மாத்திரம் நான் என் மனைவியை கொன்றேனா? இவ்வளவுதான் அவங்களோட வேல. இப்படி கன்டினியூஸா ஈஷா மேல சேற்றை அள்ளி வீசினார்கள். கல் எடுத்து எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சேற்றையே நம்ம உரமாக்கி தான் இப்படி வளர்ந்திருக்கோம். அன்னைக்கு ஈஷா வாஸ் சிம்ப்ளி சின்ன ஒரு செடி கூட கிடையாது. சாப்லிங் மாரி தான் இருந்தோம்.
அவங்க அடிச்ச கல்லெல்லாம் தான் இன்னைக்கு கட்டடமாக மாறி இருக்கு. இன்னும் கேட்டா அவங்க தான் நமக்கு பப்ளிசிட்டி கொடுத்தாங்க. நம்ம காசு செலவழிச்சு இவ்வளவு பப்ளிசிட்டி எல்லாம் நம்ம சத்குரு அவங்க தான் கொடுத்தாங்க. இட் வாஸ் a நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நோ டவுட் அபவுட் இட். இட் டுக் சம் டைம். கொஞ்ச நாளைக்கு நிறைய பேர் ஈஷா கிளாஸ்க்கு வரதுக்கு கூட கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறது கொஞ்ச நாள்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. உலகம் ஃபுல்லா பரவின்னு போயிட்டு இருக்கு. யாரெல்லாமோ வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பூட்டான்ல சத்குரு had been சீஃப் கெஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபார் 4-5 டேஸ். அது அப்பயே நடந்திருக்கு. கிரண் பேடி கவர்னர் ஆன உடனே 3-4 நாளைக்கு பாண்டிச்சேரியில அவ பர்சனல் கெஸ்டா கூப்பிட்டு வச்சு காந்தி அபிஷியல் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கான். வித் அபிஷியல் ஹானஸ். நிறைய எக்கச்சக்க பேர் இருக்கா. எல்லா கட்சிகள்லயும் இருக்கா. ம். ஸோ இன்னும் எத்தனை சேர் எருகி எத்தனை சேரை அள்ளி வீச முடியுமோ வீசுவாங்க. வீச வீசதான் வளர்ந்துன்னு போயின்னு இருக்கும். அதனால இத பெருசா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த காலகட்டத்துல எல்லாரும் என் ஆஃபீஸ்ல இருக்கும்போது எல்லாம் கேட்பாங்க, நரி பாம்பு போல ஆடும் பெண்களாமே, கஞ்சா குடிப்பீங்களாமே, எல்லாம் ஒரு 60-70 பேர் லேடிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல ஹால்ல கிண்டல் பண்ணாங்க. நான் ஒரு வாட்டி கூட என் வாழ்க்கையில தலை குனிஞ்சது கிடையாது. நம்ம தப்பு பண்ணியிருந்தா தானே தலை குனியணும். நான் உடனே ஓப்பனா ஒரு வாட்டி அப்படியே சொன்னேன். பாம்பு போல ஆடும் பெண்கள், கஞ்சா 3 நாள் வாழ்க்கையில மறக்க முடியாத 3 நாள் பாவசுந்தனா ப்ரோக்ராம், இருக்க இடம், சாப்பாடு இவ்வளோத்துக்கும் 300 ரூபாய்க்கு ஒருத்தன் கொடுக்குறான்னாக்கா, நான் ஏன்டா உன் காலை தொட்டு கெஞ்சணும்? பாண்டிச்சேரிக்கும் பெங்களூருக்கும் இதுக்கு தானே வீக்கெண்ட்ல நீங்க அலைஞ்சுன்னு ஓடுறீங்க. நீங்க தானே ஓடி வரணும் ஆசிரமத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். கப்சிப். அதுலேருந்து யாரும் என்னை பார்த்து ஒரு வாட்டி கூட பேசினது கிடையாது. நான் எங்கேயுமே தலை குனியல. நான் இவங்க எழுதுறதுனால எனக்கு ஏதோ ஆச்சு கிடையவே கிடையாது. நான் கம்பீரமா தான் வாழ்ந்திருக்கேன். யாரெல்லாம் அன்னைக்கு கொஞ்சம் பேசினாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வருத்தப்பட்டு தெரியாம அன்னைக்கு இவ்வளவு நல்ல காரியத்துக்கு நீங்கெல்லாம் இருந்திருக்கீங்க தெரியல அப்படின்னு இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய மனிதர்களாகத்தான் ஆயிருக்காங்க. ஸோ எத்தனை சேர் இருந்தாலும் சரி, நம்ம சேற்றுல தானே செந்தாமரை மலரணும், மலரும். அண்ணா அந்த காலத்துல சத்சங் சத்சங்ல கூட சத்குரு தான் வந்து எடுப்பாங்க. ஒவ்வொரு சத்சங்குமே ஒரு ஒரு விதமான ஒரு புது அனுபவமா இருந்ததுன்னு இதுக்கு முன்னாடி வந்த நிறைய கெஸ்ட் ஷேர் பண்ணாங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சத்குரு கூட சத்சங்ல எப்படி இருந்தது? அப்பெல்லாம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி சத்சங் முதல்ல. 15 நாளைக்கு ஒரு தடவையா? எவ்வளவு கொடுக்கணும், சத்குரு தான் வருவார். அது வரைக்கும் எங்க இருக்காருலாம் தெரியாது. இது கரெக்டா வந்து எப்போ 93 ஓகே. கிளாஸ் மாசத்துக்கு 2 சத்சங் இருக்கும். சத்சங்குக்கு இந்த இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸோ எல்லாரும் வந்து ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் கார்டு கொடுத்துருப்போம். ஒரு 20 கார்டு எழுதி கொடுத்து போஸ்ட் கார்டு கொடுத்துருவோம். அதுல சில வாலண்டியர்ஸ் உட்காந்து இன்னைக்கு இந்த டேட்ல சத்சங் ஹஸ் பீன் அரேஞ்ச்டு, கம் அண்ட் ஜாயின் அஸ், லெட் அஸ் மேக் இட் ஹேப்பன் ஒரு ஒரு இன்விடேஷன் மற்ற மாதிரி இன்டிமேஷன் வரும் எல்லாருக்கும். அதையே உட்காந்து இம்போஷன் எழுதிட்டு இருப்பாரு. ஒரு 100 பேர் 200 பேருக்கு அது போஸ்ட் பண்ணணும்னாக்கா எல்லாரும் அவ கார்டு கொடுத்துருவா. அந்த கார்டை மாத்திரம் வச்சிருப்பா. அந்த கார்டுலேருந்து ஒரு ஒரு கார்டு உருவி மொத்தமா போட்டுருவா. சில வாலண்டியர்ஸ் வந்து உட்காந்து அதே மேட்டரை கைப்பட எல்லாருக்கும் ரிப்பீட் பண்ணி போஸ்ட்ல போட்டு எல்லாரும் ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ். இதுதான் இன்டிமேஷன் மெத்தட். ஃபோன் யார் வீட்லயும் ஃபோன் கிடையாது. ரொம்ப ரேர் ஃபோன் ஒரு வச்சுக்கிறது. பிரிண்ட் அவுட் கூட இல்ல. அதான் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இதுதான் இவ்வளவுதான். திஸ் இஸ் த ஒன்லி இன்டிமேஷன். இது வந்தாலே குதிப்பா எல்லாரும். சத்சங் வந்துடுத்தோன்னா சத்சங் கட்டாயமா எல்லாரும் வந்துருவா. சத்சங்கில் மெயினாக வந்தோன்னே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிராணாயம், ஃபர்ஸ்ட் 1 hour பிராணாயம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கைடட் மெடிடேஷன்ஸ், அதுக்கப்புறம் சத்குரு கொஸ்டின் ஆன்சர்ஸ், இப்படி தான் போகும். கைடட் மெடிடேஷன் சத்குருவே கைட் பண்ணுவாங்க. எல்லாமே சத்குரு தான். அங்க ஒரு வேறையே கிடையாது. செகண்ட் டீச்சருங்கிறது வந்ததே சுவாமி அண்ணா மாத்திரம் தான். அதுவும் தமிழ் கிளாஸ் சில கிளாஸ் மாத்திரம் எடுத்துன்னு இருந்தார். வேற யாரும் டீச்சர்ஸே கிடையாது. இங்கிலீஷ் கிளாஸ் தான் சத்குரு தான். தமிழ் கிளாஸ் மாத்திரம் தமிழ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கெஞ்சற மாதிரி ஒரு தமிழ் இருக்கும். அது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும் வேற. அதனால அந்த மாதிரி கிளாஸ் எடுப்பார். கொஞ்சம் அப்படியே கொஞ்சறது எல்லாமே கலந்து இருக்கும் அதுல. அதுல நிறைய தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் கேட்பாரு. யாருமே தெரியாது, முழிப்பா. என்னப்பா தமிழுங்கிறீங்க, வார்த்தை கேட்டா சொல்ல மாட்டேறீங்களேங்க வேற. அப்புறம் அவரே 4-5 வார்த்தை சொல்வார். இல்லை ஏதாவது ஒன்று இதுவா ஓகே அவரே அந்த மாதிரி தான் இருப்பேன். சத்சங் வந்தார் கரெக்டா. சத்சங் 6 மணினாக்கா இவர் வந்து சமயத்துல 2 மணிக்கு ஈரோடுல இருப்பார்.
ஆனா கரெக்டா 5:50க்கு கிளாஸ்க்கு வந்துருவாரு. எப்படிதான் அந்த எங்க கார் ஓட்டுவாரோ கோயம்புத்தூர்லயா? ஆமா. ஈரோடு டூ கோயம்புத்தூர் ஈரோடு இல்ல. பெங்களூர் டூ கோயம்புத்தூரே அவர் 4 மணி நேரத்துல வந்துருவாரு. அந்த காலத்திலே. அதுவும் அந்த பழைய மாருதி 800 வச்சுன்னு வருவாரு. என்ன ஸ்பீடு ஓட்டுவாரோ தெரியாது. கரெக்ட்டா வந்துருவாரு. அந்த 5:50ன்னா யூ கேன் சீ ஹிம் இன் த கேட். 6ன்னா உட்காந்துருவார் கிளாஸ்ல வந்து ஆரம்பிச்சுடுவார் ஷார்ப்பா. அண்ணா இதுக்கு முன்னாடி நாங்க ஹியூமன்ஸ் அஃபிஷியல் இன்டர்வியூ குடுத்தவங்க நெறைய பேர் வந்து, ஆ சத்குரு கூட நெறைய ட்ரெக் போயிருக்கிறோம். நெறைய ட்ரிப் எல்லாம் போயிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ உங்களுடைய அந்த மாதிரி ஏதாவது நீங்க சத்குரு கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? சும்மா கேஷுவலா இல்ல ஏதோ பர்ப்பஸ் கூடவா எனக்கு சரியா தெரியல. அந்த மாரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. சத்குருவோட 2 ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா மறக்க முடியாதது. ஒண்ணு வந்து முதல்லயே ஏற்கனவே பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வி வென்ட் டூ நம்ம வெள்ளியங்கிரி மலை மேல போயிட்டு வந்தோங்கிறது. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இது கூட்டிட்டு போனேன். ஒரு டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் பேர் மாத்திரம் ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் சில பேர்லாம் கூப்பிட்டு ஒரு பிக்னிக் மாரி கூட்டிட்டு போனாரு. வாங்க எல்லாரும் ஒரு வாரம் வந்துருங்க. பைசா கிசா எதுவும் கேட்கல. நான் அப்ப ரத்னகிரில இருந்தேன். கூப்பிட்டாரு வந்துட்டோம். எங்க இருந்தீங்க நீங்க? நான் ரத்னகிரில இருந்தேன். ரத்னகிரில. ஓகே. மோஸ்ட்லி டீச்சர்ஸ், இன்மேட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவ் வாலண்டியர்ஸ் அந்த மாரி அவங்க. ஒரு மொத்தமே ஒரு 30 பேர் இருந்தா அதிகம் வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து எங்கள பெங்களூர் முதல்ல கூட்டிட்டு போயிது. எங்களுக்கு என்ன ப்ரோகிராம் ஒண்ணுமே தெரியாது. சத்குரு கூப்பிட்டாரு வந்துருவோம். 1 வீக் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இத விட சான்ஸ் என்ன கிடைக்கும்? முதல்ல இங்கேருந்து பெங்களூர் போய் இறங்கியாச்சு. பெங்களூர்லேருந்து ஒரு பஸ்ஸில காலங்காத்தால 6 மணிக்கு ஒரு பழைய இந்த ட்ராக் இருந்தது. என்ன சொல்றது? மீட்டர் கேஜ் அதுக்கப்புறம் இன்னொன்னு பிராட் கேஜ். பிராட் கேஜ் மீட்டர் கேஜ் ட்ராக் விச் வாஸ் அபேண்டன்ட் அட் தட் டைம். ம். இப்போ அதெல்லாம் பண்ணிட்டாங்கறாங்க. பிட்வீன் மேங்களூர் டூ சம் பிளேஸ் அந்த வே டூ பெங்களூருக்குள்ள ஒரு ஹில்ஸ்ல வரக்கூடிய ஒரு ட்ராக். சக்லேஷ்பூர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஒரு 30 கிலோமீட்டர், 35 கிலோமீட்டர். காலையில 6 மணிக்கு எங்கள கொண்டு போய் ஒரு ஸ்டேஷன்ல காலையில வண்டியில இறக்கி விட்டாங்க. அந்த 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 ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே ஒன்லி யூ வில் ஹேவ் டனல்ஸ். டனல்ஸ் விட்டாச்சுன்னா பிரிட்ஜ். அகைன் டனல், பிரிட்ஜ். ஒண்ணுமே இருக்காது. ரயில்வே ட்ராக்கே அப்படித்தான் இருக்கும். கொங்கன் ரயில்வேல நீங்க டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பார்த்திருக்கலாம். இட்ஸ் ஃபுல் ஆஃப் டனல்ஸ் அண்ட் பிரிட்ஜ். டனல்ஸ் அண்ட் பிரிட்ஜ் அப்படிதான் இருக்கும். இது அங்க வந்து பெரிய லெவல்ல இருக்கு. இங்க வந்து டனல்ஸ் வில் நாட் பி மோர் தென் மேக்ஸிமம் டனலே 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல வச்சுக்கோங்களேன். உடனே ஒரு பிரிட்ஜ் வரும். பிரிட்ஜ் கீழ பார்த்தா அதல பாதாளமா இருக்கும். மறுபடியும் அந்த மாரி இருக்கும். கொண்டு போய் இதுல எல்லா ஏஜ் குரூப் உள்ள ஆட்களும் இருக்காங்க. இதுல யாரும் முன்ன பின்ன 30 கிலோமீட்டர் நடந்தது கிடையாது. எவ்வளவு தூரம் நடக்க போறோம்னு கூட தெரியாது. நடங்க நாங்க கடைசியில இந்த ஸ்டேஷன் வரும்போது வந்துருங்கன்ட்டாங்க. அது நடக்க ஆரம்பிச்சோம். எல்லார் கையிலயும் ஒரு பிரெட் பாக்கெட்டு, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஒரு சாத்துக்குடி இதெல்லாம் கையில குடுத்தாச்சு. 2 நமக்கு சத்துமா ஒரு ஸ்வீட் போட்டு உருண்டை பிடிப்பாங்கல்ல. அது அது ஆமா இவ்வளவுதான் கையில எல்லாருக்கும். காலையில 6 மணிக்கு விட்டாச்சு. அவர் கிடுகிடுன்னு போயிட்டாரு. அவர் 30 கிலோமீட்டர் எப்ப போனாரோ தெரியல. அவர் போய் சேர்ந்துட்டாரு. நாங்கலாம் நடக்க ஆரம்பிச்சோம். வழக்கமே கிடையாது. அதுவும் இல்லாம அந்த கட்டையில நடக்கணும். உனக்கு கீழ எல்லாம் கல்லு குத்தும். அப்புறம் பாதி நேரம் இருட்டா இருக்கும். கையில எல்லாம் டார்ச் வச்சிருந்தோம். அந்த டார்ச் எல்லாம் ஒண்ணும் பெரிய உபயோகம் கிடையாது. அந்த டனலுக்குள்ள போம்போது மிடில் ஆஃப் த டனல்ல இருட்டா தான் இருக்கும். தென் வெளிச்சம் வந்தோனே யூ வில் பி ஓகே அகைன் அந்த மாரி. பட் பட் எதுக்காக அந்த ட்ராக் ஃபுல்லாவே இந்த அபேண்டன்ட் ட்ராக். அட் தட் டைம் அபேண்டன் இப்போ என்னாச்சு தெரியல. அத மீட்டர் கேஜ் ஏன்னா கன்வெர்ட் ஆப்பரேஷனா பண்ணிட்டாங்களா இருந்ததுன்னா தெரியல. ட்ரெயின் ஆப்பரேஷன் கிடையாது. அது ஷூரா தெரிஞ்சுன்னு தான் குடுத்தேன். அதான் அபேண்டன் ட்ராக் நோ ட்ரெயின் வில் கம். ஸோ ஒரே டைரக்ஷன்ல நடந்துட்டே போறோம். எல்லாரும் நடந்து அன்னைக்கு பை தி ஈவினிங் 6:00 அதில ஃபர்தர் டவுன் மோஸ்ட் ஸ்டேஷன்ல அவர் முதல்லயே போய் வெயிட் பண்ணாங்க. நாங்களும் அங்க போயிட்டோம். மறுநாளைக்கு நைட் எங்கேயோ ஒரு வில்லேஜ்ல ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவில் பக்கத்துல ஒரு மண்டபம் மாரி ஏதோ இருந்து அங்க தங்கினோம். அங்கேருந்து ம் ஒரு அங்கேருந்து கிளம்பி ஒரு மதியம் 12 மணிக்கு சுப்பிரமணியபுரா போயிருக்கோம். குக்கி சுப்ரமணியம். குர்க்கி சுப்பிரமணியபுரம். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் குர்க்கி சுப்பிரமணியபுரம் போனேன். அங்க போன உடனே அங்க வந்தவங்களுக்கெல்லாம் 3 நாள் சாப்பாடு போடுவாங்க. இது யார் கேள்வியே கிடையாது. 3 டேஸ் யார் வேணாலும் 3 நாளைக்கு அங்க வந்தீங்கன்னா, 3 வேள சாப்பிடலாம் நீங்க. 3வது நாளைக்கு மேல ஆச்சுன்னா காத புடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாரி அவங்க ஒரு அந்த ஏரியா ஃபுல்லா அந்த மாரி ஒரு தர்ம காரியம் இப்ப கூட நடந்துட்டு இருக்கு உடுப்பி. அது சவுத் உடுப்பியில நெறைய நடந்துட்டு இருக்கு. ம். அங்க போனோம் மதியானம் எல்லாரும் அங்க சாப்பிட்டோம். சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டோம். அங்கேருந்து எங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு, அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சோம். எங்க போறோம் தெரியாது. கூட்டிட்டு இப்படியே நடந்தோம் 2 கிலோமீட்டர் ஆச்சு. மழை வந்துடுச்சு. மலை மேல ஏறுங்கன்னா, அவர் ஏறி கடகடன்னு போயிட்டாரு. பின்னாடி வழக்கம் போல நாங்க ஒரு 5 மணி நேரம் அவர் 2 மணி நேரத்துல போயிருப்பாரு. நாங்கலாம் ஒரு 5 மணி நேரம் ஒரு பேஸ் கேம்ப்ல போய் ராத்திரி 7 மணிக்கு போய் சேர்ந்தோம்.
ம். அதுவே எங்களுக்கெல்லாம் நாக்கு, மூக்கு எல்லாத்துலயும் தண்ணி வந்துடுது. எப்படியோ போய் சேர்ந்துட்டோம். அங்க வந்து ஒரு பேஸ் கேம்ப்ல ஒரு சின்ன ஃபேமிலின்னா பெரிய ஃபேமிலி கிடையாது. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பசங்க தான் அதிகம் அவ்வளவுதான். அவங்க வந்து ஒரு நெறைய மாடு வளர்க்குறாங்க. அந்த பால வந்து தினம் கேன்ல அங்கேருந்து கையில தூக்கிட்டு, கீழ இறங்கி வந்து ஊருக்கு குடுத்துட்டு, ஊர்லேருந்து அவங்களுக்கு வேணுங்கிற சாமான தூக்கி தல மேல வச்சு இந்த எம்ப்டி கேனையும் எடுத்துட்டு அவங்க ஏறுவாங்க. அவங்களுக்கு அது டெய்லி ஒரு விளையாட்டு மாரி ஏறிர்றாங்க அவங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு 5 மணி நேரம் கழிச்சு போய் சேர்ந்தோம். அவங்க கொஞ்சம் நல்லாவே உபசரிச்சாங்க. எல்லாருக்கும் அவங்க நைட் சாப்பாடு குடுத்தாங்க. அப்போ அங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மலைய பத்தி சத்குரு உட்கார வச்சு எல்லார்ட்டயும் பேசுறாரு. இது அப்போ எந்த வருஷம்ண்ணா இது? இதான் இட் ஷுட் பி ந பிட்வீன் இதுக்கு இது 1997 இருக்கலாம். ஏன்னா விஜய் அக்காவும் இருந்தா அந்த சமயத்துல. ம். விஜய் அப்ப கேம் வித் அஸ் 96ஆ இருக்கும். 96 இருக்கலாம். நான் அப்ப ரத்னகிரி போயிட்டேன். ம். விஜய் வந்திருந்தா அந்த அந்த இதுக்கு. அப்போ அந்த மலைய பத்தி இப்படி சொல்லுவாரு. இங்க சுப்பிரமணியர் ஒரு யோகி தான் அவரு. அவர் வந்து மலைக்கு மேல போயி ஸ்ட மலை உச்சியில ஸ்டாண்டிங் போஸ்டர்ல தன்னுடைய 7 சக்ரா மூலமாவும் தன்னுடைய உடலை நின்ற நிலையில விட்டு போன ஒரு மகாயோகி. அவர தான் நம்ம சுப்பிரமணியன் சொல்றோம். அதனால தான் இந்த மலைக்கு பேர் குமார பர்வதம்னு பேரு. எல்லாம் சொல்றாரு. இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர அந்த மாரி அங்க விட்டுட்டு போனதுனால, அந்த மலை உச்சியில போனா, அங்க கிடைக்கிற கற்கள் வந்து ஷட்முகம் 6 சைட் ஷேப்ல அந்த ம். கல்லு கிடைக்கும். ம். அந்த கல்லு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த அந்த வீட்ல தங்கியிருந்தோம்ல, அவர் சொன்னார். ஓ! இது சத்குரு சொல்லலையா? சத்குருவும் சொன்னாரு, அவரும் சொன்னார். அவர் உடனே எடுத்துட்டு வந்தார். சத்குரு இத பத்தி பேசினார். அந்த கல்லு இருந்தா எடுத்துட்டு வாப்பான்னாரு. அவர் போய் அந்த கல்ல எடுத்துட்டு வந்தார். அவர்ட்ட ஒரு 3, 4 கல் இருந்தது அந்த மாரி. அதுல ஒரு கல்ல மாத்திரம் வாங்கி, வாங்க ஒருத்தருக்கா காட்டுறேன். யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த கல்லோட பவர் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னார். கண்ண மூடுனா கையில வச்சாரு. கையில வச்சா யூ குட் ஃபீல் த எனர்ஜி தேர். ம். மோஸ்ட் ஆஃப் அஸ் குட் ஃபீல் தட். அதுல ஒருத்தர் வந்து அப்படியே குட்டிக்காரன் சும்மா போயிட்டார். அந்த அளவுக்கு அது இட் வாஸ் பவர்ஃபுல். அவர் சொன்னார், ம். "இட் இஸ் a வெரி பவர்ஃபுல் பிளேஸு. நீங்கலாம் காலையில கிளம்பி, நீங்க அந்த மேல போய் அந்த உச்சி வருது, அங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு, இதுல சூனியம் பண்ணிட்டு கீழ இறங்கி வந்துருங்கன்ட்டாரு." அந்த நைட்டு எங்களுக்கெல்லாம் வந்து அந்த வீட்லயே அந்த ரூம்ல இதுதான் நம்ம குமார பர்வதமோட பீக். பீக். நாங்க போனது பேஸ் கேம்ப். குமார பர்வத்தோட 5 நடுவுல இருக்கிற பேஸ் கேம்ப்க்கு தான் இதுக்கு மேல போயிருக்கோம். நீங்க இன்னும் பீக்குக்கு போகணும். அங்கேருந்து இன்னும் போனோம். நாங்க இன்னும் அங்கேருந்து. அவரு குமார பர்வதம் வர முடியாதுன்ட்டாரு. அவரு அங்கேயே நைட் படுக்க முடியல. அவருக்கு ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க. ம். அவருக்கு மாத்திரம் ஒரு ஒரு டென்ட் மாரி போட்டு குடுத்தாரு அவரு. அவர் படுக்கிறதுக்கு. அவர் நைட் ஃபுல்லா படுக்கல. நின்னுட்டே இருந்தாரு. அவரால படுக்க முடியல. The energies were such that you cannot be coming to lying posture at all. You will be throughout night you were standing only there. He said என்னால மேல வர முடியாது. வந்தா இன்னும் அதிகமாயிடும். ஸோ நீங்க மாத்திரம் போயிட்டு வாங்க. நாங்க காலையில 6 மணிக்கு கிளம்பினோம். எல்லாரும் அப்படியே குரூப்பா கிளம்பினோம். 2, 3 குரூப்பா பிரிஞ்சுட்டோம். கொஞ்ச நேரம் ஸ்லோவா நடக்கிறதுல. இடத்துல எங்கேயோ திரும்புற இடத்துல ராங்கா திரும்பிட்டோம். ம். ஸோ வி வென்ட் எங்கெல்லாமோ போயிட்டு ஒரு 1 ஹவர் சுத்திட்டு, திருப்பி வந்து அந்த பழைய எந்த இடம்னு கண்டுபிடிச்சு எப்படியோ மலையெல்லாம் தப்பி போனா திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு மாரி ஏதோ உட்காந்து கூட்னாங்க. மேல போய் சேரும்போது இட் வாஸ் நியர்லி 1:45, 2 ஆயிடுச்சு. காலையில 7:30க்கெல்லாம் கிளம்பியிருப்போம்னு நெனைக்கிறேன். வி ரீச்டு தேர் பை 2:00 லேட் ஆச்சு. அங்க போய் எல்லாரும் சூனியா பண்ணோம். தியானம் பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு. 2:30, 3க்குலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா இருட்டிடுச்சுன்னா திருப்பி வர முடியாது என்ன. ஸோ வந்துட்டே இருந்தோம். மத்தவங்கலாம் சீக்கிரமா வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க லாஸ்ட்ல வந்து எங்க பேட்ச்ல வந்தவங்க கொஞ்சம் பேரு ரொம்ப தங்கிட்டாங்க. நான் பின்னாடி தங்கிட்டேன். நான் கடைசியா வரும்போது இருட்டியே போயிடுச்சு. எனக்கு போய் சேருவேன்னா இந்த லாஸ்ட் 5, 6 கிலோமீட்டர்ஸ் இட் வாஸ் பிட்ச் டார்க். போய் சேர போறோமா? எப்படி போய் சேர போறோம்னே தெரியல. ஆனா எப்படியோ ஒரு மாதிரி சத்குரு சொல்லிட்டே வந்து சேர்ந்துட்டோம். தட் இஸ் த அது 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 அன்னைக்கு இந்த குமார பர்வதம் இன்சிடென்ட் அதுதான் மெயினா. அங்க குமார பர்வதம் வந்து அங்கேயும் ஒரு சத்சங் மாரி நடத்தினார். மறுநாளைக்கு அங்கேருந்து கிளம்பி கீழ வந்துட்டோம். கீழ வந்த உடனே உடுப்பி போனோம். உடுப்பி கோயிலுக்கெல்லாம் போல. இவரு உடுப்பில என்ன பண்ண போறாருன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவரு உடுப்பி போயிட்டு மார்க்கெட்ல போய் சில சாமான்லாம் ஏதோ வாங்கினார். கையில உடுப்பி மார்க்கெட்ல போனார். ஏதோ வெள்ளரி பழம் பெருசு பெருசா இருக்கும். அது ஒரு 60 பழம் வாங்கணும். 90 பழம் வாங்கும்போது கையில காசு ஷார்ட் அவர்ட்ட. அப்போலாம் ஈஷால வந்து எல்லாமே பட்ஜெட்ல தான் இருந்தது. இவருக்கு ஃப்ரீயா எல்லாமே எங்களுக்கு யார்ட்டயும் வாங்கல. அந்த சமயத்துல நானும் லலிதா ஐசாக்கும் ஆளுக்கு ரூ. 250 போட்டு ரூ. 500 குடுத்தோம். அத உடனே ஒரு வாலண்டியர்ட்ட குடுத்து நான் அந்த வெள்ளரி பழம் மாத்திரம் வாங்க சொன்னேன். கையெடுத்து நமஸ்காரம் பண்ணாரு. எப்படி பாருங்க.
உடனே வெள்ளரிப்பழம் வாங்கினாரு. அங்க வெள்ளரிப்பழம் சீப்பா கிடைச்சது. நெறைய வெள்ளரிப்பழம் வாங்கினாரு. சாயந்தரம் 6 மணிக்கு அந்த மாப்பேன்னு ஒரு போர்ட் இருக்கு அங்க உடுப்பில. உடுப்பிலேருந்து 3, 4 கிலோமீட்டர் போயாச்சு. அங்க போர்ட்டுக்கு போனோனே சொன்னாரு, அடுத்தது வி ஆர் கோயிங் டூ ஒன் ஐலண்ட். இந்த ஐலண்டுக்கு பேரு செயின்ட் மேரிஸ் ஐலண்ட். ம். இங்க யாருமே கிடையாது. இந்த ஐலண்ட்ல வி ஆர் கோயிங் டூ பி தேர் ஃபார் 3 டேஸ். ஓ! சோ அந்த வெள்ளரி பழம் வாங்கினது அந்த ஐலேண்ட இல்ல சஸ்டெயின் அதுக்கெல்லாம் பண்றதுக்கு. மட்டத்துக்கு தான். அதுக்கு முன்னாடியே எல்லாம் மாட்டி அதுக்கு ஃபுட் எல்லாம் தேவை இல்லையா? ம். ஃபுட் ரொம்ப ஆளுக்கு ஆளுக்கு 2, 3 வெள்ளரி பழம் கையில கணக்கு போட்டு குடுத்துட்டா. ம். அங்க போன உடனே ஒரு பெரிய பெரிய ட்ரம்ல 3 நாளைக்கு வேணுங்கிற அளவுக்கு குடிநீர் மாத்திரம் போட்ல எடுத்துண்டா. எல்லாரும் போட்ல ஏறணும். ஒரு 10 கிலோமீட்டரோ, 8 கிலோமீட்டர் தான் இருந்தது. தெரியல எக்ஸாக்ட்டா. அரவுண்ட் 10 கிலோமீட்டர்ஸ். அந்த நம்ம மால்பே போர்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் தான். கொண்டு போய் எங்கள விட்டுட்டா. ம். எல்லாம் இறங்கியாச்சு. சென்ட் மேரிஸ் ஆமா, ஐலேண்டாங்களா? ஆமா. பேர் செயின்ட் மேரிஸ் ஐலேண்ட் தான். எனக்கு நல்ல ஞாபகம் ஃப்ரம் இருக்கு. உடுப்பி. மால்பேலேருந்து ஆர்டினரி இந்த போட் அது டீசல் போட் இருக்கும்ல. அதுல தான் 30 பேர் ஏறினோம். சத்குரு, விஜய் எல்லாம் ஏறினோம். அங்க போய் இறக்கினாங்க. அந்த தண்ணி இறக்கி வச்சாங்க. மூடி ட்ரம் போட்டு அந்த தண்ணி குடிக்க தண்ணி மாத்திரம் தான் நாங்க இங்கேருந்து எடுத்துன்னு போனது. மத்தபடி எல்லாருக்கும் கொஞ்சம் பிரஷ்லைஸ் ஏதோ கொஞ்சம் குடுத்தாங்க. இந்த 3 நாளைக்கு இதான் கோட்டா. இதுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்கோங்கிற மாரி கூப்பிட்டாங்க ஆளுங்க. அங்க போனப்புறம் ஒண்ணுமே கிடையாது. யூ கேன் சின்ன ஐலேண்ட். ஐலேண்ட்னா எவ்வளவுனாக்கா எண்ட் டு எண்ட் ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்காது. ம். எந்த பக்கம் போனாலும் உனக்கு பீச். அங்க தென்னை மரம் மாத்திரம் தான் அங்க இருந்தது. அந்த தென்னை மரமும் எவ்வளோ ஹைட் இருக்கும்னா, ஒண்ணொண்ணும் ஒரு 80 அடி, 100 அடி இருக்கும் தென்னை அப்பா! மரம். ஆ அங்க அங்க தேங்காய்லாம் விழுந்து கிடந்தது. ஆனா தேங்காய் எதுவும் நல்லா விளைஞ்சு தேங்காய் மாரி இல்ல. ஒரு மாரி உரம்லாம் போடாம இத்துணூத்து தான் விழாது. அந்த மாரி ம். காயா தான் இருந்தது. அத வெட்டுறதுக்கு எங்கள்ட்ட ஒண்ணும் கிடையவும் கிடையாது. இஞ்சி. அங்க இருந்த 2டே 2 ஜீவன் நாங்க பார்த்தது. 1 பூனை. ஒரு 2, 3 பூனை சுத்தி இருந்தது அந்த தீவுல. அப்புறம் கொஞ்சம் பெருச்சாளி 2, 3 இருந்தது. இவ்வளவுதான் அங்க இருந்தது. நாங்கல்லாம் இந்த அலையில எங்க அலையடிக்கிறதுல அத ஒட்டினாப்புல அந்த இடத்துல எல்லாரும் இறங்கியாச்சு. அதுதான் எங்க ஸ்டே. வானம் தான் கூரை, ம். பூமி தான் படுக்கை வச்சுக்கோங்களேன். 3 நாள். அவரு எதுக்காக எப்படி பண்றாரு, என்ன பண்றாருன்னே தெரியாது. நாங்க போயாச்சு. என்ன வேணா பண்ணலாம். பிராணாயாமம் பண்ணு. சாயந்தரம் 6 மணின்னா சத்சங். 3 இவ்வளவுதான். நாளும் சத்சங். 3 நாள் சத்சங் உண்டு. 6 மணின்னா. சத்சங்ல மியூசிக், பஜன்ஸ் எல்லாமே இருந்தது. 6 மணின்னா சத்சங். பட் மத்த நேரம்லாம் நீ காலைல எழுந்து பிராணாயாமம் பண்ணு, ஊர சுத்து, என்ன வேணா எங்க வேணா போலாம். எல்லாரும் அவ நடந்து அந்த எண்ட் டு இந்த எண்ட் தினம் ஒரு 10 கிலோமீட்டராவது நடப்பா. ஆ ஒண்ணும் வேற கூரை கிடையாது. யூ ஹேவ் டூ ஒன்லி டூ எய்தர் யூ ஹேவ் டூ டூ பிராக்டிஸஸ் ஆர் யூ ஹேவ் டூ ரோம் அரவுண்ட் இவ்வளவுதான் இருந்தது. ம். அப்படி அப்படி சுத்திட்டு வந்தாச்சு. நடுவுல மழை பெஞ்சா என்ன பண்றது? கீழ உட்கார்றதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாத்திரம் வாங்கிட்டு போயிருந்தா. ஒரு பெரிய ஷீட் ஒரு இந்த கார்டன்ல இருக்காம பார்த்தா ஒரு 20 அடிக்கு 15 அடி வச்சுக்கோயேன். ஒரு பெரிய ஷீட். சிங்கிள் ஷீட் தான் அது. அந்த ஷீட்ட கீழ விரிச்சுட்டு, அதிலேயே எல்லாரும் உட்காந்துக்கிறது. அதிலேயே சாமானெல்லாம் அது மூலையில வச்சுக்கிறதுக்கு, அந்த மாரி. நான் சத்துமாவுலாம் கொண்டு போயிருந்தா கொஞ்சம். அப்புறம் அவலும், வெல்லமும் கொண்டு போயிருந்தா. ஏதாவது அவசியம்னா அத வச்சு தான் அதுதான் ஃபுட்டு. அவல தண்ணீல ஊற போட்டு, வெல்லம் போட்டு கையில ஆளுக்கு கவளம் குடுப்பா. இவ்வளவுதான் ஃபுட்டு. இவரு போனா மழை வராம இருக்குமா? ம். திடீர்னு மழை கொட்டா உடனே என்ன பண்ணோம்? எங்களுக்கு முதல்ல இந்த சாமான சேவ் பண்ணணும். நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்ட தூக்கி தலைக்கு மேல புடிச்சுன்ட்டோம். புடிச்சுண்டு ஆனாலும் பத்தல. 30 பேர் உள்ள இருக்கோம். சாமானும் என்ன முடியல. அந்த தண்ணி ஷீட் எல்லாம் விழுந்து அந்த அங்கங்க பள்ளமாயி அது ரொம்பி அது ஓவர்ஃப்ளோ ஆயி எல்லா பக்கமும் கொட்ட ஆரம்பிச்சுது. எல்லாருமே நாங்க ஆல்மோஸ்ட் ட்ரென்ச் ஆயிட்டோம். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல எல்லா தூக்கி பிளாஸ்டிக் ஷீட்ட போட்டு எல்லாரும் சந்தோஷமா மழையில நனைஞ்சு ம். மழை நனைஞ்சு அது மழை எல்லாம் கொட்டி முடிச்சு அது அணங்கின அப்புறம், அந்த பீச் காத்துலயே உடம்பெல்லாம் ஆச்சு. அவ்வளோதான். படுத்துக்கிறது அப்படியே. அவ்வளோதான். பீச்லயே அந்த மணல்லாம் கூட கிடையாது. கல்லு, மணல் மாரி தான் இருக்கும். நம்ம ஊர் மெரினா பீச் மாரி சாஃப்ட் பீச் எல்லாம் கிடையாது. ம். அங்கேயே 3 நாள் படுத்திருந்தோம். சாயந்தரம் சத்குரு இருந்தா, விஜய் அக்காவும் இருந்தா. ஸோ வி ஜஸ்ட் என்ஜாய்ட் 3 டேஸ். 3 டேஸ் முடிஞ்ச உடனே இங்க கோயம்புத்தூர் வந்துட்டேன். நெனச்சு பார்க்க முடியுமா? ஆளில்லா தீவுல 72 மணி நேரம். நம்மலாம் நெனச்சா கூட பிளான் பண்ணி போணும்னா கூட முடியாது. எதுக்காக அந்த மாரி கூட்டு போறாரு? அது இப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் இப்ப எங்க வாழ்க்கையில எங்களுக்கு ஒண்ணும் ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியுது. எல்லாம் இது இருந்தாலும் ஓகே. அது இருந்தாலும் ஓகேங்கிற மாரி அப்படியே கொண்டு போயிருச்சு. வாழ்க்கையே அப்படி ஆயிடுச்சு அதுக்கு.
ம். ஆல்ரெடி கொஞ்சம் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் ஹோல்னஸ்ல. இதெல்லாம் அடிஷ்னல் திங்ஸ். இது முதல்ல ஒண்ணு. ஓகே. ஆ. 2வது இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னாக்கா, நானு வேலையெல்லாம் விட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். ஆனா எனக்கு திடீர்னு குதிகால்ல கல்கேரியஸ் ஃபைபர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிகால்ல வலி வரும். ம். அதுக்கு இங்கிலீஷ்ல மெடிசன்ல அதுக்கு ஒண்ணும் பெரிய ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. முதல்ல அந்த பிசியோதெரபில அந்த சவுண்ட் வேவ் எல்லாம் வச்சு பார்ப்பாங்க. அது கேட்கலைனாக்கா ஒரு இன்ஜெக்ஷன் குடுப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன். கரெக்ட்டா 90 டேஸ் பெயின் இருக்காது. 91st டே பெயின் வந்துரும். இந்த கால் பாதத்துல ஒரு எக்ஸ்ட்ரா குரோத் 2 எலும்பு ம். சின்னதா வளரும். ம். அவ்வளதான். அத ஆப்பரேஷன் பண்ணி எடுத்தாலும் திருப்பி திருப்பி வளருமாம். ஸோ தேர் இஸ் நோ கியூர் ஃபார் இட். அது வந்துச்சு. என்னால வர முடியல. நான் ஆசிரமத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வரல. ஒரு நாளைக்கு எங்கேயோ பார்த்தாரு. "என்னம்மா வரல ஆசிரமத்துக்கு? நீ ஆசிரமத்துக்கு வா" அப்படின்ட்டாரு. சரி சொல்லிட்டாரேன்னு போனேன். அன்னைக்கு ஒரு ஹோல்னஸ் ப்ரோகிராம். ஹோல்னஸ்னா இந்த மாரி ஹோல்னஸ் இல்ல. 7 1 டே வீக் ஹோல்டர்ஸ். 7 ஆ, டேஸ் 7 டேஸ். ப்ரோகிராம். ரெசிடென்ஷியல் ப்ரோகிராம். இன்னர் இன்ஜினியரிங் மாரி வச்சுக்கோங்களேன். போனேன். என்ன வரலன்னு கேட்டேன். இந்த மாரி வர கால்ல வலி என்னால எதுவும் நகரக்கூட முடியல. நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஆ அதனால நீ வந்துருவேன்ட்டாச்சு. அங்க போனா ஒரு 200 பேரு அந்த ப்ரோகிராம் ரெசிடென்ஷியல் ப்ரோகிராம். ஒரு 28 வாலண்டியர்ஸ் என்னையும் சேர்த்து இருந்தா. நான் தான் அதுல ஒண்ணுத்துக்குமே உபயோகப்படாத வாலண்டியர். ஐ கேனாட் வாக் மச். அதனால கிச்சன்ல இருந்துட்டு ஒர்க் அலோகேட் பண்ணி, அந்த மாரி வேலையெல்லாம் கிச்சன்ல மாத்திரம் வாங்கிட்டு, அத மாத்திரம் பண்ணியிருந்தோம். நாங்க 28 பீப்பிள் நாங்க அப்படியே வி ஹேவ் பிகம் ஒன். ஆல்மோஸ்ட் வி ஸ்டார்ட்டட் என்ஜாயிங் லைக் எனிதிங். அங்க புரோகிராம் போயிருந்தது. இங்க 28 பேர் அவ்வளோ ஆனந்தமாயிட்டோம் நாங்க. அன்னைக்கு புதன்கிழமை என்னமோ ஆரம்பிக்கும். இதே மாரி செவ்வாய்க்கிழமை முடியும். சண்டே இனிஷியேஷன் அன்னைக்கு மலைக்கு கூட்டிட்டு போவாரு. இனிஷியேஷனுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து மலைக்கு கூட்டின்னு போவார். 1 மலையோ, 2வது மலை வரைக்கும் போவார். அங்க சத்சங் நடக்கும். வந்துருவோம். அன்னைக்கு மறுநாள் காலையில ஞாயித்துக்கிழமை நினைக்கிறேன் அன்னைக்கு. காலையில 6 மணிக்கு கிளம்பணுன்ட்டாரு. நான் முடியாது. என்னால மலை ஏற முடியாது. நடக்கவே முடியல. மலை ஏறுறதுன்னா உயிர் போயிடும். முடியவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தன் கால்ல எண்ணெய தேங்காய் எண்ணெயெல்லாம் தடவி, நீவி எல்லாம் விட்டுட்டான். வா எல்லாம் பண்ணி விட்டேன். நீ வந்துருவன்னு. முடியாது. ஆனா மட்டும் சண்டை போட்டு பார்த்தேன். இல்ல நீ வரணும்னு கட்டாயப்படுத்தி எல்லாம் கூப்பிட்டா. எல்லாரும் ஏறுன அப்புறம் கடைசியா கொம்ப வச்சுட்டு நான் ஏறினேன். அங்க போன உடனே அங்க சத்சங் நடந்தது. அந்த சத்சங்ல சம் ஃபாரினர்ஸ் கொஞ்சம் நெறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க அதுல. அந்த மேல அது அப்போ வந்து சத்சங் வந்து இவர் முதல்ல ஆரம்பிப்பார் இல்லையா? வெறுமனே ஒரு இது மாத்திரம் அ சப்தம் மாத்திரம் உச்சரிப்பார் சிலதெல்லாம். உச்சரிக்கும்போது அங்க நம்ம ஒரு வாலண்டியர் இருந்தார். ஹி ஸ்டார்ட்டட் வைப்ரேட்டிங். அவரு எனர்ஜி அதிகமாகி ஹி ஸ்டார்ட்டட் ஸ்க்ரீமிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஹேப்பன். அப்போ அந்த 4 பேர் அங்க வந்தவங்கள்ல 4 பேர் வந்து வேர்ல்டுலயே ரெனவுண்ட் சைக்காட்ரிஸ்ட். அவ அந்த ஒரு கேள்வி கேட்டா. நீங்க இப்ப என்ன வெறுமனே ஏதோ இப்போ ஒரு சப்தம் தானே பண்ணீங்க. என்னமோ பண்ணீங்க. அவரு ஆரம்பிக்கும்போது பிரேயர் சொல்லுவார் இல்லையா முன்னாடி. அந்த மன்ன எதுக்கு நாங்கலாம் ஒண்ணுமே ஆகல. அவன் மாத்திரம் எதுக்கு இவ்ளோ ரியாக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் இருந்தது. இந்த கேள்வி நெறைய பேருக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சில பேர் ரொம்ப அவங்க இந்த எப்படி அவன் மாத்திரம் இது கேட்டது சாதாரண ஆள் இல்ல. அவங்க 4 பேரும் தே ஆர் ஆல் டாப் சைக்காட்ரிஸ்ட் இந்த என்டையர் வேர்ல்ட் அந்த மாரி டைப். சத்குரு சிரிச்சுட்டே சொன்னாரு. அவனுக்கு மாத்திரம் ஆறுது எனக்கு ஏன் ஆகுது? இஸ் இட் ஹிப்னாட்டிசம்? இஸ் இட் மெஸ்மரிசம்ன்னு ஏதோ அவங்க கேள்வி கேட்டாங்க. அப்ப சத்குரு சொன்னாரு, "யூ ஆல் நோ வாட் இஸ் மெஸ்மரிசம். யூ ஆல் நோ வாட் இஸ் ஹிப்னாட்டிசம் ஆல்சோ. So இப்போ I want to hypnotize these 200 people and make them cry like a donkey, shout like a donkey for 5 minutes. You can do. பட் 5 நிமிஷம் டாங்கியா கத்தும்போது எல்லாம் கத்துவாங்க. கத்தி முடிச்சப்புறம் அவங்கள்ட்ட போய் நீ டாங்கியா கத்தி நீ 5 நிமிஷம்னு கேட்டா அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குமான்னு கேட்டாரு. இருக்காது. ஸோ இஃப் மெஸ்மரிசம் இதுவா இருந்தா அவேர்னஸ் இருக்காது. வென் we stopped this this has become normal. இப்போ அவன கேளுங்க அந்த 5 மினிட்ஸ் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. எவரிபடி வில் பி ஏபிள் டு சே. So it is a path of awareness. When he is fully aware, it cannot be mesmerism or it cannot be hypnotism. It is each one reacts to the energy. Energy is overflowing. The same energy is just pouring. It depends on your receptivity. He is more receptive, and there are some blocks. He is not able to manage the race of energy. So his body reacts in certain way. For somebody, it will react in somebody way. If you are receptive, you will also get it. So that satsang went on well.
யாரோ அதுக்குள்ள வாலண்டியர்ஸ்லாம் போய் அங்கங்கேயோ ஒரு ஓடையில சின்னதா தண்ணி ஓடும். அத ஏதோ தண்ணி புடிச்சு, வழக்கம் போல ஒரு பிரியாணி மாரி ஏதோ வெஜிடபிள் ரைஸ் மாரி ஏதோ ஒண்ணு பண்ணி, எல்லாருக்கும் கொண்டாந்து போட்டாங்க. சாப்பிட்டோம். இறங்கணும். எனக்கு இப்ப ஏறும்போதே உயிர் போயாச்சு. இறங்கணும். அந்த பையன் திருப்பி என்கிட்ட வந்துட்டான். எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. நான் மாத்திரம் வலி ஏறும்போது கூட வலி தெரியல. இறங்கும்போது இறங்கும்போது தான் இன்னும் இன்னும் வலி. வலி. ம். கையில கொம்பு இருக்கு. ஒரு ஒரு ஒவ்வொன்னும் இருக்கும்போதும், நான் சம்போ சொல்லின்னு தான் இறங்கினேன். சத்தமா சிவ சம்போ சாண்ட் பண்ணிட்டே இறங்கின்னு வந்தேன். ஒரு இடத்துல வரும்போது இந்த பாதை இப்படி திரும்பி வரும்னாக்க, இந்த இடத்துல மலை சரிவு இருக்கு இல்லையா? இப்படி ஒரு கருண்டா ஒரு உள்ள கொஞ்சம் பெண்ட் ஆயி அங்க ஒரு கல்லுல இவரு உட்கார்ந்திருக்காரு. நான் தான் லாஸ்ட் பெர்சன். நாங்க 2 பேர் தான் வரோம். என்ன பார்த்து ஒரு சிரிச்சாரு. யாரு? சத்குரு. ஓ! அங்க உட்கார்ந்திருந்தார். சரி இவரு இருக்காருன்னு தெரியாது. நான் வலி தாங்கல சப்தமா சிவசம்போ சாண்ட் பண்ணிட்டே இறங்கினேன். ஏன்னா உயிர் போறது வலி. அது குதிகால் வலி வந்தவளுக்கு தான் தெரியும் அது. அதுவும் மலையிலலாம் ஏறி இறங்கவே முடியாது. அவன் தோளையும் பிடிச்சுண்டு அவனும் ஸ்லோவா இறங்கினான். அவனுக்கு என்னமோ என்கிட்ட என்ன கொஞ்சம் சம் கைண்ட் ஆஃப் அந்யோன்யம் ஆயிட்டான். மத்தவாளெல்லாம் விட்டுட்டான். மத்தவாள்லாம் அவன யாரையும் கிட்ட சேர்த்துக்கவும் மாட்டா. அவன் ஏதாவது பேசிட்டே வருவான். நான் என்கூட சாண்ட் பண்ணா, அவன் என்கூட சாண்ட்டும் பண்ணுவான். அப்படியே சாண்ட் பண்ணி அவன தோள்ல எனக்கு சப்போர்ட் வேணும். தோள்ல கை பிடிச்சா தான் இறங்க முடியும். ஸோ அவன வச்சுட்டு இறங்கி வந்தேன். சிரிச்சாரு அவ்வளோதான். அன்னைக்கு மறுநாள்லேருந்து இன்னி வரைக்கும் கால் வலி கிடையாது. குதிகால் வலி கிடையாது. அன்னைக்கு அடுத்த நாள் கிளாஸ்ல அ அக்கிலிஸ் ஹீல் பத்தி சம்மந்தமே கிடையாது. அக்கிலிஸ் ஹீல் பத்தி பேச வேண்டிய அவசியம் ஒரு ஒரு கொஸ்டின் ஆன்சர்ல அக்கிலிஸ் ஹீல் பத்தி மாத்திரம் பேசினாரு. அவ்வளோதான். ஸோ என்னோட கர்மா என்னத்த வாங்கிட்டாரோ தெரியாது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் நடந்துட்டு இருக்கேன். இது 1, 2 இல்ல. இந்த ம். மாரி ஒரு 1000 ஸோ எந்தரோ மகான். த பர்ப்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் என்னங்கிறது கூட சில பேர்லாம் கேட்டுருக்காங்க. த பர்ப்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் இஸ் டோன்ட் பிலீவ் அஸ். டோன்ட் டிஸ்பிலீவ் அஸ். தேர் இஸ் எ பாசிபிலிட்டி. குரு வருவாரா பாரு. என் வாழ்க்கையில மிஸ் பண்ணாத. யாரோ சொன்னா இதெல்லாம் வராதுன்னு அது பாசிபிலிட்டியே க்ளோஸ் பண்ணாத. வரலாம், வராமயே இருக்கலாம். வந்தா என் வாழ்க்கையில வந்தா நான் பார்க்குறேன். அப்படிங்கிற அளவுக்கு மக்களை திறந்த மனத்தோட வச்சுக்கணுங்கிறது தான் எங்களுடைய என்டையர் இருக்கும். இப்ப சத்குரு மாரி ஒரு மாமனிதர் திருப்பி திருப்பி எத்தன பேர் வரப்போறா? கிடையாது. ரமணர் இருந்தபோது எத்தன பேர் அவர உபயோகப்படுத்திண்டா? இல்ல. இப்ப நம்ம எதிர ஒருத்தர் இருக்கார். உபயோகப்படுத்திக்கோ. நம்பாத. நம்பினா மோசம் போயிடுவ. நம்பாம இருந்தால்னாக்கா, யூ வில் மிஸ் எ குட் சான்ஸ். கோ அண்ட் எக்ஸ்பெரிமென்ட். அக்செப்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவுதான் கோல். இத இத இன்சிஸ்ட் பண்றதுக்கு தான் தி என்டையர் ரெக்கா ரெக்கார்டிங் ஆஃப் திஸ் வீடியோ. அதாவது டையிங் டிக்ளரேஷன் சொல்லுவா இல்லையா? எங்களோட 8 8 வகுத்தா எங்களுக்கு 9 8 முடிஞ்சு போயாச்சு. 10வது 8ல இருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல் அவர் டையிங் டிக்ளரேஷன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். இப்பல்லாம் டிஜிட்டல் இருக்கு. ஸோ திஸ் வில் பி எ ரெக்கார்ட் ஃபார் த இயர்ஸ். ஸோ பீப்பிள் டு கம். ஸோ தர் இஸ் எ பாசிபிலிட்டி தெரிஞ்சுக்கணும் அவங்கலாம். இன்னைக்கு சத்குரு இருக்காரு. எத்தனை வருஷம் கூட இருப்பாரோ தெரியாது. அதுக்குள்ள மேக் யூஸ் ஆஃப் ஹிம். இல்லையா? அதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் வருவா, என் குரு வருவாங்கிற நம்பிக்கையாவது உங்களுக்குள்ள விதைக்க வேண்டியது தான் இந்த என்டையர் ஷேரிங்கோட நோக்கம். அப்படின்னா இந்த 90 நாள் ஹோல்னஸ்லயே வந்துட்டு, ஆ அடுத்து தியானலிங்கத்த பத்தின பேச்சு, அத பத்தின ஒரு உங்கள ப்ரிப்பேர் பண்றத ஆரம்பிச்சுட்டாங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன ரோல் ப்ளே பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு இந்த இந்த வாட்டியில என்ன பண்ணுவோம்லாம் சொல்லல. ம். வி ஹேவ் கம் டுகெதர். சில பேருடைய கோபம் அதிகமாச்சுன்னா, அது அவங்கள மாத்திரம் பாதிக்காது. அந்த ஏரியால இருக்க எல்லாரையுமே பாதிச்சுரும். அது எனக்கு அப்ப தெரியாது எனக்கு. நானும் ரொம்ப இன்னசென்ட்டா எல்லாரையும் கூப்பிடுற மாரி தான் கூப்பிட்டேன். அவருடைய ஹி வாஸ் சோ மச் பிராக்டிசிங்லாம் பண்றதுனால அவருடைய எனர்ஜி உச்சத்துல இருந்து அவர் கோபம் அந்த மாதிரி ஒரு கோபத்த வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தின உடனே எனக்கு அப்ப இந்த இடத்துலயே செஸ்ட்ல பெயின் வந்துடுது. தாங்க முடியல என்னால. செஸ்ட் பெயின் அந்த மாரி செஸ்ட் பெயின் நான் அனுபவிச்சதே கிடையாது. நான் அவர்ட்ட சார் நான் ஒண்ணும் பவ்யமா அவர ஆர்க்யூ பண்ணல, ஒண்ணும் பண்ணல. நீங்க கட்டாயம்